1 அரசர் 3வது அதிகாரம் 5 உள்ள வசனங்களை பார்க்கின்ற வேளையிலே, ஒரு நாள் கிபியோனில் ஆண்டவர் சாலமோனிடம், உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்பொழுது சாலமன், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, இந்த ஜனங்கள் எண்ண முடியாத அளவில் இருக்கின்றார்கள், இவர்களை வழிநடத்த நீதி வழங்க எனக்கு ஞானத்தை தாங்க, நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தாங்கன்னு கேட்டார். ஆண்டவர் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். காரணம், அவன் பெரு செல்வத்தை கேட்கவில்லை, நீடிய ஆயுளை கேட்கவில்லை. ஆனால் அவன் கேட்டது ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவன் கேளாத பெரும் செல்வத்தை கொடுத்தார், பேரும் புகழையும் கொடுத்தார். ஆனால் இந்த சாலமன் என்ன பண்ணான்னா, பயங்கரமா பேரும் புகழும் ஞானமும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 பெண்கள் வந்து ஒரு குழந்தையை வைத்து இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு சண்டை போடுகின்ற வேளையில அவர் ஞானத்தோடு பிஹேவ் பண்ணுகின்றார். குழந்தையை 2ஆக வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, உண்மையான தாய் எதன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் அவருக்கு இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இவருடைய எல்லாவற்றையும், ஞானத்தையும் பெரு செல்வத்தையும் கேள்விப்பட்ட இது வெகு தூரத்தில் உள்ள சீபா நாட்டு அரசி வந்து சொல்கின்றார், நான் கேள்விப்பட்டதை விடவும் இங்கே பார்க்கின்ற வேளையில ரொம்ப நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவனை பேரும் புகழுமாக வைத்து ஆசிர்வதித்தார். அவன் சந்தோஷமாக இருந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான். திடீரென்னு சொல்லிட்டு நிறைய பெண்களோடு கனெக்ஷன் ஆயிட்டான், இச்சையின் ஆவியினால. ஆனால் ஆவிக்குரிய பெண்கள்னா பரவாயில்ல, இது வேற்று தெய்வத்தை வணங்குகின்ற பெண்களோடு அவன் உறவாடினால அவர்கள் விருப்பப்படி பிற தெய்வத்துக்கு கோவில் செய்ய ஆரம்பிச்சிட்டான், பிற தெய்வ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால பாருங்க, அவன் என்ன தகர்ந்து போனான். அவன் அரசவே 2ஆக பிரித்து விட்டார் ஆண்டவர். இதே போல உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் கேட்கணும். கேளாத செல்வத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் சொல்கிறார், முந்த பரலோகத்தை தேடுங்கள். பரலோகத்தை தேடுகின்ற வேளையில உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், உங்களுக்கு தேவையான செல்வங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தர மிகவும் வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதே போலதான் ஆண்டவர் பைபிள பார்க்கின்ற வேளையில சிம்சோன் பாருங்க, ஆண்டவர் தாயின் கருவிலிருந்தே அவர் ஞானத்தை கொடுத்திருந்தார். தாயின் கருவிலிருந்தே அவருக்கு காட்டார் போன்ற வல்லமையை கொடுத்திருந்தார். விறகு கட்டையில் எரிகின்ற நெருப்பு போல வல்லமையை கொடுத்திருந்தார். இப்ப பாருங்க, சிம்சோன் பயங்கர ஒரு இதாட்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு காட்டு வழியாக போகின்றான். அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் பாய்ந்து வருகின்றது, அவனை விழுங்கலாம் என்று உடனே என்ன பண்ணுகின்றார், அப்படியே அந்த சிங்கத்தை வெறும் கையோடு, அவர் மீது ஒரு பெரிய வல்லமை, காட்டு எருமைக்கு நிகரான வல்லமை கடந்து வருகின்றது. வெறும் கையாலே அவர் அந்த சிங்கத்தின் தாடைகளை 2ஆக கிழித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, அவ்வளவு தூரம் ஆண்டோட வல்லமை உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யும், உங்களையும் என்னையும் வழி நடத்தும். கடைசியில சிம்சன் என்ன பண்ணான், இப்படிதான் வேண்டாத தேவையற்ற பெண்களோடு உறவு கொண்டு கடைசியில் அவனோட வல்லமைகளை இழந்து 2 கண்களும் பிடுங்கப்பட்டு கேவலமாக இறந்தான். இப்போ நமக்கு ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும், கடைசி வரை இணைந்திருக்கின்ற வேளையில ஆண்டோட பிரசன்னத்தினால் நிரம்பப்படும், ஆண்டோட ஆசீர்வாதத்தினால் நிரம்பப்படும். இன்னுமாக ஆண்டவர் உங்களை மேலாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உயர்த்துவார். ஜெயிப்போமா? ஆண்டவரே, குடும்பங்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பரலோகத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக வளர ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. அம்மா ஆண்டவரே, இவ்வாறாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றேன். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.